பார்க்க வேண்டியது ஈரோடு இதுல கிழக்குல பிஜேபி தான் வீராவசனம் நான் பேசுறீங்க, சொல்லிட்டேங்க, இது ஒரு வீராவசம் ஹை மெசேஜ். பிச்சில் பேசுறீங்க. திமுகவை பாத்திரலாம், இப்போ ஒரு காலனியே அணிய மாட்டேன்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். 2026 இல்லங்க, காலனியே அணிய மாட்டேன், திமுகவை வீழ்த்தவரும் ஓய மாட்டேன். 2026ல ஒரு ட்ரையல் வெர்ஷனா இங்க பாத்திரலாம்ல நம்ம. 2026ல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பணநாயகம் ஒழியணும். இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்குற இந்த கேவலமான இந்த பழக்கம் மக்களிடம் பேசப்பட வேண்டும், உரையாடல் நிகழ்த்த இல்லங்க, பாய்காட் பண்ணிட்டாவே இப்ப வந்து ஆமா. இப்ப மக்கள் விழிப்புணர்வு அவேர்னஸ் கேள்வி ஆவாங்களா? கேக்குறீங்கல்ல, ஏன் சார் பாய்காட் பண்ணீங்க? 26ல இது நடக்கவே நடக்காதுன்றீங்க. 26க்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தலை பார்க்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லங்க, நீங்க என்னன்னா திமுகவை எதிர்க்கும் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவர் அண்ணாமலை. அவர் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே. இப்போ ஒரு பிஜேபி மட்டும்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு திமுகவை எதிர்க்கும் ஒரு தானி சொல்றீங்கல்ல, இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுனால நீங்க வந்து திமுக வந்து அப்படியே பெரிய இதுவாயிடுச்சு, அதை எதிர்க்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு நீங்க ஏற்படுத்த கட்டமைப்பு இல்ல, யாருமே இல்லையா அங்க போட்டிக்கு. அதுதாங்க சொல்றேன். ஏங்க, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கிய பத்திரிகை, நீங்கலாம் ரசிக்கிற பத்திரிகையில திமுக அபார வெற்றி இன்னைக்கே போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் கூட இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நான் சொல்றது அசம்பிளியில் இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இடைத்தேர்தலில் புறக்கணிச்சதுக்கு வந்து நீங்க இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் போச்சு, ஆனா அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பிடிக்கலையா?